ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான பார்வை? திருந்தவே மாட்டீர்களா? நடிகர் சிவக்குமாரை வெளுத்து வாங்கிய சினிமா பிரபலம். நடிகர் சிவக்குமார் பேசிய ஒரு கருத்து இப்போது பெரிய அளவில் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நடித்த போதுதான் சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்தனர். தொடர்ந்து பேரழகன், காக்க காக்க, சில்லுன்னு ஒரு காதல் போன்ற படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர். அவர்களது காதலுக்கு முதலில் சிவக்குமார் சம்மதிக்கவில்லை. ஆனால் பெற்றோர் சம்மதத்துடன் தான் திருமணம் என்ற முடிவில் சூர்யாவும் ஜோதிகாவும் உறுதியாக இருந்தனர். இருவருக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் கடைசி வரை இப்படியே தனியாக வாழ்ந்து விடுவோம் என்றும் சூர்யா கண்டிஷன் வைத்ததால் சிவக்குமார் வேறு வழியின்றி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். கடந்த 2006ஆம் ஆண்டில் சூர்யா ஜோதிகா திருமணம் நடந்தது. இந்த நட்சத்திர தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். திருமணத்திற்கு பின்பு மீண்டும் நடிக்க ஆரம்பித்த ஜோதிகா ஹிந்தியில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். தனது கணவரையும் பாலிவுட்டில் நடிக்க வைக்க திட்டமிட்டு அதற்கேற்ப பல வேலைகளை ஜோதிகா செய்தார். மேலும் குடும்பத்துடன் மும்பையில் செட்டில் ஆகிவிட்டனர். இந்த நிலையில் நடிகர் சிவக்குமாருடன் ஜோதிகாவிற்கு சண்டை. அதனால்தான் கணவர் குழந்தைகளுடன் மும்பைக்கு போய்விட்டார் என்றும் சிலர் வதந்தியை கிளப்பிவிட்டனர். ஆனால் இதை திட்டவட்டமாக இருவருமே மறுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருமணத்திற்கு பின்பு நான் நடிப்பதற்கு மாமனார் சிவக்குமார் தான் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறார் என்றும் ஜோதிகா கூறியிருந்தார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் சிவக்குமார் பேசிய சில கருத்துக்கள் இப்போது இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஹோட்டல் சாப்பாடு நடிகை மாதிரி, வீட்டு சாப்பாடு மனைவி மாதிரி, வீட்டு சாப்பாடு என்பது நிரந்தரம். ஒரு மாற்றத்திற்காக வேண்டுமானால் ஹோட்டலில் சாப்பிடலாமே தவிர எப்போதும் ஹோட்டலில் சாப்பிட்டால் உடல் நலம் கெட்டுவிடும். எப்போதுமே வீடு, மனைவி, குழந்தைகள் தான் முக்கியம், நடிகை முக்கியமல்ல என்று பேசியிருந்தார். நடிகர் சிவக்குமார் சொன்ன இந்த கருத்துக்கு சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப்ளூ சட்டை மாறன், ஹோட்டல் சாப்பாடும் நடிகைகளும் ஒன்றா? அவர்களுக்கு குடும்பம் இல்லையா? பெண்கள் பற்றிய உங்களது பார்வை இவ்வளவு கீழ்த்தரமானதா? நடிகையை திருமணம் செய்த உங்கள் மகன் இந்த கருத்தை ஏற்பாரா? ஏன் இப்படி அடிக்கடி உலறுகிறீர்கள்? திருந்தவே மாட்டீர்களா என்று அந்த பதிவில் ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக பேசியிருக்கிறார். அவரது இந்த பதிவு இப்போது இணையத்தில் ட்ரெண்டிங்காக மாறியுள்ளது. முன்னதாக நடிகர் சிவக்குமாரின் இந்த கருத்தை சிலர் மற்றொரு கோணத்திலும் எடுத்திருக்கிறார்கள். அதாவது, மனைவி சங்கீதாவை விட்டுவிட்டு நடிகை த்ரிஷா பின்னால் நடிகர் விஜய் சுற்றுவதைத்தான் இப்படி ஹோட்டல் சாப்பாடு, நடிகை என ஒப்பிட்டு சிவக்குமார் பேசியிருக்கிறார். இப்படி நடிகர் விஜயை அட்டாக் செய்து பேசிவிட்டாரே என்றும் ஒரு தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். அதே சமயம் தனது மருமகளே நடிகையாக இருக்கும் போது இப்படி தரம் தாழ்த்தி கீழ்த்தரமாக மூத்த கலைஞர் சிவக்குமார் பேசியிருக்க வேண்டாம் என்றும் பலர் கூறுகின்றனர்.